இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் சிப்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு. இது வந்து பசங்க எல்லாருமே சாத்துக்கு எல்லாருமே சும்மாவே சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லா செய்யலாம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாவக்காய் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கப்பு கடலை மாவு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப்பு அரிசி மாவு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பாருங்கள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இப்படி ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லேசாக தண்ணியை மட்டும் நம்ம லேசாக தெளிச்சிக்கலாம், ஊற்றலாம் வேண்டாம். ஊற்றிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆகிடுங்க நல்லா. இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பாவக்காயை எடுத்து இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்படியே தனித்தனியாக அப்படியே நீங்கள் எப்படி போட்டிங்களோ அப்படியே வரும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி முறுன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சலன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பாவக்காவை இதுலேருந்து எடுத்துடலாம், சட்டிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு இது சாம்பார் சாதம், பிசிபெல்லாபாத்து, ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்க்க சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த அரிசி மாவுலாம் நான் உங்ககிட்ட அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த அரிசி மாவு தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லார் வீட்லேயுமே கடலை மாவு, அரிசி மாவுலாம் இருக்கும். நீங்கள் அதை வச்சு செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸாவது சேர்த்துக்கணும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.